தமிழகத்தில் பள்ளிகள் வழிபாட்டு தலங்கள் அருகே 500 மீட்டருக்குள் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அகற்றி வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அமைச்சர் அதனை மூட உத்தரவிட்டார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் 717 கடைகள், அதாவது அந்த கடைகள் எப்படி அடைக்கப்படணும்னா 500 மீட்டருக்கு உள்ளால ஆலயங்களோ கோயில்களோ அல்லது பேருந்து நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதி, இப்படிப்பட்ட பகுதிகள் 500 மீட்டருக்கு இடைவெளியில் ஒரு டாஸ்மார்க் இருந்தால் அந்த கடையை அகற்றுவேன்னு சொல்லி 717 கடையை ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றிருக்காங்க. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கடைகள் மூடியிருக்காங்க. இப்போ சில இடங்களில் மதுக்கடைகளை மாற்றணும்னு மக்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அந்த மதுக்கடைகள் அந்த அந்த கிரைட்டீரியா 500 மீட்டருக்குள்ளால் அவங்க அளவீடு பண்ணி இருக்குதுன்னா அதையும் முறைப்படுத்தி அதை மாற்றிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ தெருவு கடையில் ஒரு மதுக்கடை மக்கள் அதை மாற்றணும்னு சொன்னாங்க. அதில் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதுக்கு உட்பட்டு வரனால இன்னைக்கு அந்த கடையை மூடியிருக்காங்க.